ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வாரும் பெருமானார் ஜீயர் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ ஸ்ரீசைலேஷதயா பாத்திரம் ஹி பக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமच्युत பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹ தத்ஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிவலம் பிரணமாமி ஊர்ಧ್ನா भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहान भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्र मिश्रान श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्री षट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत् समागमं नमाम्यहं द्राविड वेद सागरं திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் அண்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஷமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன் மிக்க இறைநிலையும் மெய்யாமுறை உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். திருவாய்மொழி முதல் 10 முதல் திருவாய்மொழி. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதிழன் மனனே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதிழன் மனனே மனநகமலமர மலர்மிசை எழுதரும் மனனுயிர் வளவிலன் பொறியுணர் வவையிலன் இனனுணர் உள்நலம் எதிர்நிகள் கழிவினும் இனநிலன் என நுயர் மிகு நரையிலனே இளனது உடையன் இதன நினைவறியவன் இளநிறை விசும் விடை உருவினன் அருவினா புலனொடு புலநலன் ஒழிவிழன் பறந்த அந்நலனுடைய ஒருவனை நனுகினம் நாமே. இளன் அது உடையன் இது என நினைவு அறியவன் நிலன் இடை விசும்பு இடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நனுகினம் நாமே என்று ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணுகின்றார். எம்பெருமானை
நாம் நணுகினம் என்று சொல்லுகின்றார். அவரையே நான் ஆசிரியித்து இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நாம் அடைந்து இருக்கின்றோம், அந்த பகவானையே நாம் அடைந்து இருக்கின்றோம் என்று தன் மனசிடம் சொல்லுகின்றார். அடுத்தது 4வது பாசுரம். நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவளவள் தாம் அவர் இவருவர் அது இது உதியது தீம் அவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவையாய் அவை ஆம் அவையாய் அவையாய் நின்ன அவரே. எல்லாமே பகவான் அப்படிங்கறத இங்க சொல்ற. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் இங்க தெரிவிக்கிறார். எல்லாமாய் நிற்கிறார் பகவான். நாம்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அவன்னா தூரத்துல இருக்கிற ஒரு ஆணை அவன் சொல்றான். அவன் கண்ணன் என்று தூரத்துல ஒரு கண்ணன் நிக்கிறான்னா அவன் கண்ணன். பக்கத்துல நின்னா இவன்னு சொல்றோம். உவன் நடுவுல இருக்கிறவன். இப்படி ஒரு புது வார்த்தை தமிழ்ல, நமக்கு புது வார்த்தை தமிழ்ல இருக்கிற வார்த்தை உவன்கிற வார்த்தை. உவன் உவள் உது அப்படிங்கிற வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்னா தூரம் இருக்கிறது, இவன்னா பக்கத்துல இருக்கிறது, உவன்னா நடுவுல இருக்கிறது ஆண். அதே பெண்களை சொல்லும் போது தூரத்துல இருக்கிறவளை அவள்னும், பக்கத்துல இருக்கிறவளை இவள்னும், நடுவுல இருக்கிறவளை உவள்னும் சொல்றோம். மரியாதையா சொல்றதுக்கு அப்புறம் நிறைய பேர் இருந்தான்னா அவர், அவர்கள் அப்படிங்கிறதுக்கு அவர், இவர், உவர் அப்படி சொல்லணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மரியாதையா சொல்றதுக்கு அவர்னு சொல்லணும். பக்கத்துல இருந்தா இவர்னு சொல்றோம், நடுவுல இருந்தா உவர்னு சொல்றோம். அது மாதிரி மிருகங்கள் அக்ரிணைகளை எல்லாம் சொல்றதுக்கு எப்படி சொல்றோம்? அதுன்னு சொல்றோம். அது மலை, அது நாய் அப்படி சொல்றோம். இதுன்னு பக்கத்துல இருக்கிறத சொல்றோம், நடுவுல இருக்கிறத உதுன்னு சொல்றோம். இது எல்லாமே பகவான் தானா. நாம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தமோ அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் தாம். தாம்னா செல்ஃப். அதாவது இதுல பாருங்க, நாம் அவன் இவன் உவன் இது எல்லாமே நாம்ங்கிறது பெயர் பொருள். நாம்னா நம்ம செல்ஃப குறிக்கிறது. அவன் இவன் உவன் அப்படிங்கிறது ஆண் பால் இல்லையா. அவள் இவள் உவள் எவள்ங்கிறது பெண் பால் இல்லையா. தாம் அவர், தாம்னா தாங்கள், தாங்கள், தாம் யூ அப்படிங்கிற அர்த்தம். அவர் இவர் உவர் இதெல்லாம் பலர்பால் பொருட்கள். தாம்னா தாங்கள்னு அர்த்தம், அவர்னா அவர்கள், இவர்கள், உவர்கள் அப்படிலாம். அது இது உது எதுங்கிறதெல்லாம் என்னது? ஒன்றன் பால். எது அப்படிங்கிறது வினா, எவள்ங்கிறதும் வினா. வீம் அப்படின்னா வீயக்கூடியதுன்னா அழியக்கூடியது, க்ஷரமா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அழிவை உடையது, எக்ஸ்பைரி டேட் உள்ளது. நமக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. பொருள் வாங்கும் போது, பிஸ்கட் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குற மாதிரி நமக்குமே எக்ஸ்பைரி டேட் பகவான் நிர்ணயம் பண்ணிருக்க. அது பகவானுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால வீம் அப்படின்னா அழியக்கூடிய வஸ்துக்கள். அவை இவை உவை, அவை இவை உவை அப்படிங்கிறது பலவின் பால்கள். தமிழ்ல எத்தனை பால் இருக்கு? 5 பால் இருக்கு. ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர்பால், பலவின் பால் என்று 5 பால்கள் இருக்கு. ஆண்களை ஆண் பால்ல சொல்றோம், பெண்களை பெண் பால்ல சொல்றோம். ஒன்றன் பால்னா நாய், பூனை இதெல்லாம் ஒன்றன் பால் சரியா. பலர்பால் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆண்களோ பெண்களோ நிறைய பேர் சேர்ந்து இருந்தானா அதுக்கு பேரு பலர்பால். மிருகங்கள் அக்ரிணை பொருட்கள் நிறைய சேர்ந்திருக்குன்னா அதுக்கு பேரு பலவின் பால். உதாரணம் சொன்னேன், ஆண் பால். இப்ப இந்த தமிழ் இலக்கணம் தெரியணும், அப்பதான் இது புரியும் இந்த பாட்டு. அவன் ராமன், அவள் சீதை, அது நாய், அவர்கள் மாணவர்கள், அவைகள் நாய்கள். அவ்வளவுதான், முடிஞ்சது. 5 பால். ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலர்பால், பலவின் பால். இதான் 5 பால்கள். இது 5மே இந்த பாட்டுல சொல்லியிருக்கார். நாம்ங்கிறது நம்மள சொல்றது, பெயர் பொருள் நம்மள சொல்றது. அவன் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றோம் இத. அவன் இவன் உவன்கிறது ஆண் பால், அவள் இவள் உவள்ங்கிறது பெண் பால். எவள் எதுங்கிறதெல்லாம் என்னது? கொஸ்டின் கேட்கறது. எவள்
எவள் வந்தாள், எது போனது அப்படிலாம் கேட்கிறோம்ல, அது மாதிரி. தாம், அவர், இவர். தாம்ங்கிறது செகண்ட் பர்சன், நாம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், மத்த எல்லாம் தேர்ட் பர்சன். அவர், இவர், உவர் அப்படிங்கிறது என்னது? பலர்பால். அது, இது, உதுங்கிறது என்னது? ஒன்றன் பால். ஃபர்ஸ்ட் ஒன்றரை லைன் வந்து உயர்திணைன்னு சொல்றோம். உயர்திணைனா ரெஸ்பெக்டோட நம்ம சொல்றது. மனுஷாதான் உயர்திணை. மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள் இவெல்லாம் உயர்திணையில இருக்கும். மிருகங்கள், பொருள்கள்லாம் அக்ரிணை. எவ்வளவு அழகான பாஷை பாருங்க, தமிழ் பாஷை. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல அக்ரிணை. அது, இது, உது, எது. அவை, இவை, உவை, இதெல்லாம் அக்ரிணை. தீம்னா அழியக்கூடியது எல்லாமே. அவை, நலம், தீங்கு, அவை. எதெல்லாம் நல்லதுன்னு இந்த உலகத்துல சொல்லிப்போமோ அதுவும், எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்றோமோ அதுவும். ஆம் அவை, ஆயவை. ஆம் அவைனா என்ன அர்த்தம்? உண்டாகக்கூடிய பொருட்கள், ஆகக்கூடிய பொருட்கள். இந்த வாட்ச் இருக்குன்னா அதை உண்டாக்கி இருக்கா, அது ஆம் அவை. ஆயவை அப்படின்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு உண்டாயிருக்கு, உண்டான பொருட்கள். உண்டாகக்கூடிய பொருள்கள், உண்டான பொருள்கள். ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்திருக்கு. நம்ம எங்க இருந்து வந்தோம்? அம்மா கிட்ட இருந்து வந்தோம். நாய்க்குட்டி எங்க இருந்து வந்து? நாய் அம்மா கிட்ட இருந்து நாய்க்குட்டி வந்து. புறா குஞ்சு புறா அம்மா கிட்ட இருந்து வருது. அதுதான் ஆயவை. இதெல்லாம் நின்றவரே, இதெல்லாம் ஆகி நிற்பதும் அந்த இறைவன் விஷ்ணுதான். விஸ்வஸ்வரூபியாய் பகவான் இருக்கான். போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி விஸ்வம் விஷ்ணு அப்படி இருக்கான். எல்லாமே விஷ்ணுதான். நாம் அவன் இவனுவன், அவள் இவளுவளவள், தாமவர் இவருவன், அது இது உதுவது, பீமவை இவையுவை, அவை நலந்தீங்கவை, ஆமவையாயவை இந்த அவரே, இதெல்லாம் ஆகி நின்றவர் அவரே என்று சொல்ற. ரொம்ப அழகான பாசுரம் இது. அருமையான ஒரு பாசுரம். சரியா? அடுத்தது, அவரவர் தமகமது அறிவர் இவகை வகை, அவரவர் இறையவர் என அடியடைவர்கள், அவரவர் இறையவர் குறைவில் அறிவையவர், அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அவரவர்னா ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கா, ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்கா. அவ வந்து அவாவா தமது அறிவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வகை அந்தந்த ஞானத்தினாலே அவரவர்களுக்கு அவாவாலோட ருச்சிக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களை, இறையவர்னா தெய்வங்களை, நமக்கு இதுதான் சுவாமி என்று அடைவார்கள். அந்த தெய்வங்களை உபாசனை பண்ணுவார்கள். அழகா பகவான் வந்து இத கீதையில வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். எம் பாவம், எந்தெந்த பாவத்துல வந்து உபாசனை பண்றாளோ அந்தந்த பாவத்துல அவ வந்து என்னையே வந்து உபாசனை பண்றா அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் கீதையில ரொம்ப அழகா சொல்ற. எட்டாவது அது வந்து எம் பாவம் ஸ்மரன், எம் வாபி ஸ்மரன் பாவம் யஜத்யந்தே கலைவரம் தந்தமே வைத்தி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதகாங்கிறது ஒரு ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அந்தந்த அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாவங்கள். அப்புறம் தெய்வ உபாசனையை பத்தி பகவான் வந்து 17-18 ரொம்ப அழகா சொல்ற. சாத்விக உபாசனை, தாமசிக உபாசனை, ராஜசிக உபாசனை அப்படின்னு அதெல்லாம் பகவத்கீதையில ரொம்ப விஷதமா சொல்லியிருக்கா. இங்க இத பாருங்க. அவரவர் தமது அறிவு வகைனா அந்தந்த ஞானத்துக்கு ஏத்த மாதிரி, அவளோட ருச்சிக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சுவாமி, என்னென்னமோ சுவாமி, விதவிதமான சுவாமி இருக்கே, அவரவர் இறையவர் என அடைவர்கள். அவளோட பாதத்தை என்ன பண்ணுவா? பற்றுவார்கள். அடைவர்கள்னா பாதம் பற்றுவார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். அந்தந்த தெய்வங்கள், அவாவா வழிபடக்கூடிய தெய்வங்களும் குறைவிலர், குறை இல்லாம அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறா அந்த இறையவர்.
அது எப்படின்னா அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ இது அந்நிய தேவதைய இப்படி தாழ்த்தி சொல்றதுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. பகவானுடைய பெருமையை இங்க சொல்றதுங்கிறது தான் முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நிய தேவதைய நம்ம தாழ்த்தி சொல்லல, பகவானுடைய பெருமையை வசத்தி சொல்றோம். அதாவது ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு. இந்த தெய்வத்தை ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது அப்படின்லாம் ஸ்லோகங்கள் இருக்கு. ஆரோக்கியமா இருக்கணும்னா சூரியனை வழிபடணும், ஞானம் வேணும்னா சிவனை வழிபடணும், என்ன சக்தி வேணும்னா துர்க்கையை வழிபடணும், இப்படிலாம் சாஸ்திரங்களே. பணம் வேணும்னா லக்ஷ்மியை வழிபடணும், இப்படிலாம் நம்ம அறிவு வேணும்னா சரஸ்வதியை வழிபடணும், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அது எல்லாமே உண்மைதான், பொய் கிடையாது. அந்த தெய்வங்கள் அதை கொடுக்கலாம். எப்படி கொடுக்கிறா அப்படின்னா, குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி. அந்தந்த தெய்வங்கள் விதி பிரகாரம் இந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனை ஆசிரியிச்சு நாராயணன் கிட்ட இருந்து அந்தந்த சக்தியை தாம் வாங்கிண்டு, இப்ப அந்த கல்வியை கொடுக்கிற சக்தியை சரஸ்வதி பெருமாள்கிட்ட இருந்து வாங்கிண்டு நமக்கு அந்த கல்வியை சரஸ்வதி தேவி கொடுக்கிறாள். அது மாதிரிதான் ஒவ்வொரு தெய்வங்களும். அதனால இவா எல்லாம் பெருமாளுடைய அருளால் தான் இதை கொடுக்கிறார்கள். அப்ப அவளுக்கெல்லாம் தெய்வமா இருக்கக்கூடிய பெருமாளை நம்ம பிடிச்சுட்டோம் அப்படின்னா மற்ற தெய்வங்களுடைய உபாசனையே வேண்டாம் அப்படிங்கிறதுதான் மறந்தும் புறம் தொழா மாந்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுறதா? அவரவர் தமதமதே அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர் அவரவர் இறையவர் அவெல்லாம் தெய்வங்களாக இருக்கிறதுக்கு காரணம், குறையில்லாதவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் ஸ்ரீமன் நாராயணனை அவரவர்கள் விதிப்படி வணங்குவதால் அவர்கள் விரும்பிய பலனை பெறும்படியாக அவள அங்கங்களாக உடைய பகவான் தான் அருள் புரிகிறார் அப்படிங்கிறதையும் சொல்ற. பகவான் தான் அந்தந்த தேவதையாகவும் இருந்து அனுகிரகம் பண்றார். அந்தந்த தேவதைகளை அங்கமாக உடையவராக எம்பெருமான் இருக்கார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால மற்ற தேவதைகள்லாம் சுவாமியோட அங்கங்களாக இருக்கார்கள். முழுமையான தெய்வமாக பகவான் ஒருத்தரே இருக்கார் அப்படிங்கிறத இங்க ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் ஆழ்வார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவளோட அறிவுக்கு ஏத்த மாதிரி வழிபடுறார்கள். அதை நம்ம தூஷணம் பண்ணக்கூடாது. அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள். அது அவளுடைய பிராப்தம் எப்படியோ, அதாவது சாத்விக வழிபாடு, ராஜச வழிபாடு, தாமச வழிபாடு பகவான் கிளியரா சொல்றார். சாத்விகமான முறையில பண்றது சாத்விக வழிபாடு. ராஜச வழிபாடு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, அலகு குத்துறது, நெருப்புல மிதிக்கிறது, இதெல்லாம் ராஜசமான வழிபாடு. தாமச வழிபாடுன்னா பலி கொடுக்கறது, உயிர் கொலை பண்ணி இது பண்றது, அதெல்லாம் தாமச வழிபாடு. பகவான் கிளாசிஃபை பண்றான். எதையுமே நம்ம நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லப்படாது யாரையுமே. அவாவாளுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி அவாவா வழிபாடு பண்ணட்டும். இது வசந்தது மட்டமானதுன்னு நம்ம பேசக்கூடாது. அவள்கிட்ட போய் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பெருமாளை பிடிச்சிருக்கோம், நம்ம பாக்கியவான்கள், நமக்கு பெருமாள் கிடைச்சிருக்கார். பெருமாள் தான் அந்தந்த தெய்வங்களுக்கும் அனுகிரகம் பண்றார். அந்த அனுகிரகத்தை பெருமாள்கிட்ட வாங்கி அந்த தெய்வங்கள் அவளுக்கு அனுகிரகம் பண்றது. பெருமாளே அந்த தெய்வங்களுக்குள்ளேயும் இருந்து அவரவர்கள் அந்த தெய்வங்கள்லாம் விதிப்படி பெருமாளையே தான் வழிபடுறா. அவாவாளுடைய விதிப்படி அவாவா பெருமாளை அந்தந்த ரூபத்துல வழிபடுறதுனால அவர்கள் விரும்பிய பலனை பெறும்படியாக பகவான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு இங்க சொல்ற. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. முக்கியமா பகவத்கீதையில சொன்ன அந்த விஷயத்த இங்க ரொம்ப அழகா அதை சொல்ற. ஓகேவா? அடுத்தது விஸ்வசிய பதி. இந்த இறையவர் அப்படிங்கிறது பகவான், விஸ்வத்துக்கெல்லாம் பதியா இருக்கக்கூடிய பகவான சொல்லக்கூடிய வார்த்தை. அடுத்தது நின்றன கிடந்தன திரிந்தனர் நின்னிலிருந்தில கிடந்தில திரிந்திலர் என்னும் அறியல் வினர் என நினைவறியவர் என்னும் அறியல் நிர்ணயம் திடரே.
பகவான் நிக்கிறார் நிக்கல, உக்காண்டிருக்கார் உக்காண்டிருக்கல, படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கல, தெரிஞ்சுட்டு இருக்கார் தெரியல. இதனாலதான் நம்மளுடைய ஸ்திதிகள். ஒண்ணு நிக்கிறோம், இல்லாட்டா உட்கார்ந்து இருக்கோம், இல்லாட்டா படுத்துட்டு இருக்கோம், இல்லாட்டா நடந்துட்டு இருக்கோம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் 4 விஷயம். நடத்துறதா இங்க திரிதல்னு சொல்லியிருக்க ஆழ்வார். இப்ப இந்த 4 ஒண்ணுக்கொண்ணு மாறுபட்ட இயல்பை உடையவர் அவர் அப்படின்னு நினைக்கவே முடியாது. எப்பவும் ஒரே மாதிரியான இயல்பாக இருப்பவராகவும் வேதத்தில் உறுதி செய்யப்பட்டு, என்னும் ஒரு இயல்பினர் என நினைவு அறியவர், என்னும் ஒரு இயல்போடு நிர்ணயம் திடரே. திடர் அப்படின்னா திருடமானவர் அப்படின்னு அர்த்தம். திருடமானவர் அச்சுதன் பகவான் என்று சொல்லுகின்றார். திருடமானவர், வேத பிரமாணங்கள்னால பகவானை நாம் உணர முடியும்னு சொல்றார். அவர் நிற்கிறார், இருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார், படுத்துட்டு இருக்கிறார், நடக்கிறார். இது 4 கோலங்கள் பெருமாளுக்கு இருக்கு. நின்ன திருக்கோலம் நிறைய கோலம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. நிறைய பெருமாள் நின்று இருக்கார் இல்லையா? திருமலை அப்பன் நின்று இருக்கிற திருக்கோலம், இருந்த திருக்கோலம், பகவான் உட்கார்ந்து இருக்கிற திருக்கோலத்துல எத்தனையோ திவ்ய தேசங்கள். கூடல் நகர் பெருமாள் உட்கார்ந்து அருள் புரிகிறார். கிடந்தனர் படுத்துட்டு இருக்கிற பெருமாள், நம்ம பத்மநாப பெருமாள் படுத்துட்டு இருக்கார், ரங்கநாத பெருமாள் படுத்துட்டு இருக்கார். திரிந்தனர் நடந்த திருக்கோலம்னா கால மேல தூக்கி திரிவிக்கிரம பெருமாளா திருக்கோவலூர் என்பெருமான் திரிந்த திருக்கோலத்துல இருக்கார். நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். அப்போ இங்க இந்த பெருமாள் நின்றுதானே இருக்கார், இவர் உட்கார்ந்து இருக்கலையே, படுத்துட்டு இருக்கலையே, தெரியலையே இப்படின்னு அவரு இதுதான் அவருடைய இயல்பு என்று நினைக்க முடியாதவர் அவர். என்னும் ஒரு இயல்பினர் என்று நினைவறியவர். பகவான் எப்பவும் மாறுபட்ட இயல்பு உடையவர் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. என்னும் ஓர் இயல்பினர் என நினைவு அறியவர். இவர் எப்பவும் ஒரு மாதிரி இருக்க மாட்டார் போல, இப்படி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துல இருப்பார் போல, ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இயல்பை உடையவர் போல இவர் அப்படின்னு நம்ம அவரை என்ன பண்ண முடியாது, நினைவு அறியவர் அப்படி நம்ம நினைக்க முடியாது. சுவாமி நிற்றல் நில்லாமை, இருக்கிறது இல்லாமை, கிடக்கிறது கிடக்காம இருக்கிறது, அதாவது படுத்துக்காம இருக்கிறது, திரியறது நடக்கிறது நடக்காம இருக்கிறது, இப்படி ஒண்ணுக்கொண்ணு மாறுபட்ட இயல்பை உடையவர் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, பகவான தீர்மானம் பண்ண முடியாது. பகவான் இப்ப நின்று இருக்காரா, இருந்து உட்கார்ந்து இருக்காரா, இருக்கிறதுனா உட்கார்ந்து இருக்கிறது, படுத்துட்டு இருக்காரா, நடந்துட்டு இருக்காரா சொல்லுங்கோ, நமக்கு அது சொல்லவே முடியாது. அவர் எந்த ஸ்திதியில இருக்கார் அப்படின்னு, இந்த ஸ்திதி மாறிண்டே இருக்குமா இல்ல மாறாதா அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய அறிவு சிற்றறிவு, அதால நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. என்னும் ஒரு இயல்போடு நிர்ணயம் திருடரே, திருடஸ்வரூபமாக என்னென்னைக்கும் ஒரே இயல்போட பகவான் இருக்கான் என்று சொல்லுகிறார். அழகா இத எம்பெருமான் அப்படின்னு சொல்றோம். எம் திருடரே என்று, திருடருங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை திடர் அப்படின்னு வந்திருக்கு. வேதத்தினால சொல்லப்படுபவன் எம்பெருமான் அப்படிங்கறத இங்க சொல்ல. திருடமானவர்னா திருடமானது வேதம், அந்த வேதத்தினால் போற்றப்படுபவனாக எம்பெருமான் இருக்கான் சொல்லுகிறார். நம்மளால எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் பகவானுடைய இயல்பை நம்மளால ஸ்வயமாக புரிஞ்சுக்க முடியாது, வேதத்தின் துணை கொண்டுதான் புரிஞ்சுக்க முடியுங்கிறது இங்க அர்த்தம். திடவிசும் வெறிவழி நீர் நிலமிவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவையவைதொரும். திடவிசும் வெறிவழி நீர் நிலமிவை மிசை படர் பொருள் முழுவதுமாய் அவையவைதொரும். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. எல்லா இடத்திலையும் பகவான் இருக்கார் என்று சொல்ற. திட விசும்பு, திருடமான ஆகாயம், எரி நெருப்பு, வழி காற்று, நீர் நிலம், இவை மிசை. இவை மிசைனா இவை மேல, இத ஆதாரமா வச்சுண்டு பட பொருள்கள், உலகத்துல எத்தனையோ மெட்டீரியல்ஸ் பார்க்கணும், எல்லாத்துலயுமே முழுவதுமாய் தானே ஆக எல்லாம் இருக்கான், எல்லாத்துலயும் பகவான் இருக்கான். அவை அவைதோறும் அந்த பொருள்களை உண்டாக்கியவனாகவும் அவனே இருக்கான். உடல் மிசை உயிரென, எப்படின்னா அந்த உடம்புக்குள்ள உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த கையில உயிர் இருக்கிறதுனாலதான் கை ஆடுறது,
ஆனா தலையில இருக்கிற உயிர் ஆடுறது, தலை ஆடுறது, கண்ணு சிமிட்டுறது. அப்ப இந்த இத்தனை இடத்துல இருக்கிறது நிறைய உயிர் இருக்கானா அப்படின்னா ஒரே ஒரு உயிர் தான் உடல் முழுக்க இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. உடம்புல உயிர் இருக்குன்னு நமக்கு தெரியறது. உயிர் போயிடுத்துன்னா உயிர் இல்லைங்கிறதும் தெரியறது. சவம் ஆட முடியாது, சவத்தினால பாட முடியாது, பேச முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ இந்த உடம்புல உயிர் எங்க இருக்கு அப்படின்னா ஆழ்வார் சொன்ன பகவான் எப்படி எந்த இடத்துல இருக்கான் இந்த உலகத்துல அப்படின்னா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான். அது எப்படின்னா இந்த உடம்புக்குள்ள உயிர் எப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கோ, மறைந்து இருக்கு, ஆனா எங்கும் வியாபித்து இருக்கு. கறந்துனா என்ன அர்த்தம்? மறைந்து அப்படின்னு அர்த்தம். கறந்துனா மறைந்து, எங்கும்னா எல்லா இடத்துலயும் இருக்கு. மறைஞ்சு இருக்கு, ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குற? உடல் மிசை உயிர் என. இந்த உடல் மேல எப்படி உயிர் இருக்கோ அது மாதிரி இந்த பஞ்சபூதத்தினாலான பஞ்சபூதாத்மகமான இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்துலயும் எம்பெருமான் கடந்திருக்கான், கலந்து இருக்கான். உடல் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள், புரியுது? படற்பொருள் இதுதான் உடல். உயிர் அப்படிங்கிறது எம்பெருமான். எம்பெருமான் உயிர் மாதிரி இருக்கான் அப்படிங்கறத சொல்ற எக்ஸாம்பிள். உடல்ங்கிறது பஞ்சபூதம், உயிர்ங்கிறது உயிர் மாதிரி எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இங்க எக்ஸாம்பிள். என்று சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுடனே. சுடர்மிகு சுருதியுள் வேதத்தின் ஸ்ருதினா வேதம், வேதத்தின் சுடர் மிகுந்த சுருதி, இந்த ஒளி மிகுந்த வேதத்திற்குள்ள வேத காரணமாக வேதத்தின் உட்பொருளாகி இருக்கிறவன். இவை உண்ட, இவை எல்லாத்தையும் உண்கின்றான் அவனே. அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டு தேவாதி தேவனாக எம்பெருமானே இருக்கின்றான். சுரன்னா தேவன் என்ற அர்த்தம். தேவாதி தேவனாக இருக்கின்றான் சொல்லுகின்றார். அடுத்தது சுரர் அறிவது நிலை விண் முதல் முழுவதும். சுரர் அறிவது நிலை விண் முதல் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரம். வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரம். புறமொரு மூன்னெறித்து அமரர்க்கும் அறிவியந்து ஹரணயன உலகு ஹரணயன உலகழித்தமைத்துடனே. சுரறிவர் நிலை விண் முதல் முழுவதும் வர முதலாயவை முழுதுண்ட பரபரம். புறமொரு மூன்னெறித்து அமரர்க்கும் அறிவியந்து ஹரணயன உலகழித்தமைத்துடனே. தேவர்களுக்கும் அறிய முடியாத நிலையில் இருப்பவன் எம்பெருமான். நம்மெல்லாம் சுவாமியை தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்திரன் முதலான தேவர்களாலேயே சுவாமியை பத்தி முழுக்க அறிய முடியாது. சுரர்னா தேவர்கள். அறிவு அரு நிலை, அறிவு எட்டாதவனாக இருக்கின்றான். பெண் முதல் முழுவதும் வரன் முதலாய அவை முழுது உண்ட பரபரன். பெண் முதல் முழுவதும்னா மூல பிரகிருதி முதலான சகல வஸ்துவுக்கும் வரன் முதலாயன அவை வருவதற்கு காரணமாக, அவை தோன்றுவதற்கு படைப்பதற்கு காரணமாக இருப்பவன். வரன் முதலாய அவைனா இது எல்லாத்தையும் தோற்றுவித்தவன். முழுது உண்ட பரபரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம ருத்ராதிகளுக்கெல்லாம் பர தெய்வமாக விளங்கக்கூடியவர் அவர். முழுதும் உண்டவர். இது எல்லாத்தையும் பிரளய காலத்துல சாப்பிடுறார் பகவானே. போன பாட்டிலையும் சொன்னார் இவை உண்ட சுரணேன். பிரளயத்துல இந்த 14 புவனங்களையும் பகவான் அப்படி சாப்பிடுவார். ஒரு ஜிலேபி சாப்பிடுற மாதிரி 14 புவனங்களையும் எம்பெருமான் சாப்பிடுவார் ஸ்ரீமன் நாராயணன். அதுதான் முழுது உண்ட பரபர. புறம் ஒரு மூன்றரித்து அவரே சிவபெருமானாகவும் இருந்து ஒரு 3 ஒப்பற்ற 3 புறங்கள்ல தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்கின்ற 3 அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அமரர்க்கும் அறிவியந்து பிரம்மதேவராக அவரே இருக்கார்.
அவர் இருந்து என்ன பண்றார்? தேவர்களுக்கெல்லாம் ஞான உபதேசம் பண்றார். தேவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணது பிரம்மதேவன். இப்ப புறமுறை மூன்றெழுத்துங்கிறத பண்ணது சிவன். தேவர்களுக்கு ஞான உபதேசம் பண்ணது பிரம்மா. அவ 2 பேராகவும் இருக்கிறது விஷ்ணு என்று சொல்லுகின்றார். உலகாழி தமைத்துளனே. ஹரன்கிறது சிவன். பாருங்கோ, சுரர் அறிவரு நிலை விண்முதல் முழுவதும் பரன் முதலாய அவை முழுது உண்ட பரபர். எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றது ருத்ரன் இல்லையா? அந்த ருத்ரன் தான் 3 புறன்களை எய்த்தார் சிவன். அவராக இருந்து உலகு அழிப்பவன் அவன்தான். யாரு? ருத்ரன். அது மாதிரி உலகை படைப்பவன் யாரு? அயன். அயன்னா பிரம்மா. அவர் என்ன செய்யறார்? அமரருக்கு அறிவு என்றார், ஞானத்தை கொடுத்தார் தேவர்களுக்கு. அவராகவும் இருக்கார். அமைத்து உளனே. அமைத்துன்னா உண்டாக்குறது, உலகத்தை படைக்கிறது. அவனுக்குள்ள ஆத்மஸ்வரூபியாக பகவான் தான் இருக்கான். தேவர்களுக்கும் அறிய முடியாத நிலையை உடையவன். மூல பிரகிருதியை முதலாக உள்ள சகல வஸ்துவும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பவன். அத முழுக்க அவனே பிரளய காலத்துல சம்ஹாரமும் பண்ணுபவன். பிரம்மருத்ராதிகளுக்கு ரொம்ப பரதெய்வமாக விளங்கக்கூடிய பரன். சிவனாக அவனே இருந்து முப்புறங்களை எரித்தவன், உலகத்தை அழித்தவன். பிரம்மனாக இருந்து தேவர்களுக்கு ஞானத்தை உபதேசிப்பவன், இந்த உலகை படைப்பவன். எல்லாமே எம்பெருமானான அவர்களுக்குள்ள அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். 9வது பாசுரம். உளனெனில் உளனவன், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள். உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வுருவுகள். உளனென இளனின இவை குணமுடைமையில் உளனிரு தகைமையோடு ஒழிவிலன் பரந்தே. உளன் எனில் உளன், உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள். பகவான் இருக்கார் அப்படின்னா ஆமா இருக்கார். இருக்கான்னு சொன்னா இருக்கார். நீங்க பாக்குற எல்லாமே அவனுடைய ஸ்தூல சரீரம், அவனுடைய எம்பெருமானுடைய சரீரம் தான் நீங்க பாக்குறது எல்லாமே. அப்பதான் உளன் எனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள். நீங்க பாக்குற எல்லா ரூபங்களும் பகவானுடைய திருமேனி தான். உளன் அலன் எனில் அவன் இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னா கூட அவன் அருவம் இவ்வுருவுகள். அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் தான் இந்த லோகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதை அவனுடைய சூக்ஷ்ம சரீரமாக அருவமாக இருக்கக்கூடிய எதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ அதெல்லாம் பகவானுடைய சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்றோம். உளனென இளனென இவை குணமுடைமையில் உளனிரு தகைமையோடு ஒழிவில் பரந்தே. உளன் அப்படின்னும் இளன் அப்படின்னு சொல்றது இந்த 2யுமே குணமாக உடையவனாகையாலே உருவமாகவும் இருக்காமன், அருவமாகவும் இருக்கான். இந்த 2 சுபாவங்களோடையும் இருக்கான். ஒழிவு இல்லாம, ஒழிவு இல்லாமன்னா என்ன? மீதி இல்லாம, கொஞ்சம் கூட எடை வெளியே இல்லாம எல்லா காலத்திலும் இடங்களிலும் வியாபித்து எம்பெருமான் இருக்கான். உளன் என இளன் என இவை 2 குணங்கள் அவன்கிட்ட இருக்கு. பகவான எல்லாமே பகவான் அப்படின்னு பார்க்கலாம், எல்லாத்துலயுமே பகவானாவே பார்க்கிறான். பிரகலாதன் அப்படித்தானே பார்த்தான், அதுதான் உளன் அப்படின்னு பார்த்தான். ஹிரண்யகசிபு என்ன பண்ணா? எங்கேயும் இல்ல அப்படின்னு. ஆனாலும் பகவான் சூக்ஷ்மமா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கார். அணுவுக்கு பக்கத்துல ஒரு அணுவோட சைஸ்ல அணுவுக்கு அணுவாயும் பகவான் இருக்கார். அதனால உளன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியற ரூபம், இளன் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ரூபம். காத்து இருக்கா இல்லையான்னு கேட்டா காத்த கண்ணுல பார்க்க முடியாது, ஆனா காத்து இருக்கிறது நமக்கு உணர முடியும். அது மாதிரிதான் பகவானும். உளன் என இளன் என. உளன்னா ரூபமுடையவன், இளன்னா ரூபம் இல்லாதவன். உளன்னா சகுண பிரம்மம், இளன்னா நிர்குண பிரம்மம். 2மாகவும் பகவான் இருக்கான். இந்த 2 தகைமையோடு, 2 தன்மையோடு ஒழிவில்லாமல், கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல், கொஞ்சம் கூட கேப் இல்லாம, எண்டு இல்லாம எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் நிறைந்து இருக்கின்றான். கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேன நிர்பாசியமானம் அப்படிங்கிறதுதான் இங்க சொல்ற. பரந்த தன் பறவையுள்
நீர்தொரும் பரந்துளன் பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துளன் பரந்த அண்டம் இதுவென பரந்த அண்டம் இதுவென நில விசும்பொழிவர நில விசும்பொழிவர கரந்த சில்லிடம் தொரும் இடந்திகள் பொருள் தொரும் கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரனே. பரந்த தன் பறவை, பறவைனா கடல், தன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சியான கடல், பறந்து விரிந்து இருக்கக்கூடிய வியாபித்த குளிர்ந்த கடலுக்குள்ள நீர்தொரும் பரந்துடன், ஒவ்வொரு தண்ணியோட ஒரு துளிக்குள்ளையும் நீர் அணுவுக்குள்ளையும் பகவான் இருக்கான். பரந்த அண்டம் இதுவென, அதாவது குளோப பார்த்தேன்னா ஒண்ணு ப்ளூவா இருக்கு, ஒண்ணு கிரீனா இருக்கு, ஒண்ணு தண்ணி இன்னொன்னு நிலம். இந்த அண்டம் இந்த பூமியிலையும் சரி, நில விசும்பு நிலத்திலையும் சரி, விசும்புனா ஆகாசத்திலையும் சரி, ஃப்ரீ ஸ்பேஸ். ஒண்ணு ஜலம், வாட்டர் மீடியம், லேண்டு, அதுக்கப்புறம் என்னது ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ். பரந்த அண்டம் இதுவென, இந்த அண்டமாகவே அவனே இருக்கின்றான். அண்டத்துல இருக்கிற மாதிரி பறந்து இருக்கின்றான். விஸ்தாரமான இந்த அண்டத்துல இருக்கிற மாதிரி பறந்து இருக்கின்றான். பூமியிலையும் ஆகாசத்திலையும் ஒண்ணுல விடாம, ஒழிவு அறன்னா விடாமல், ஒழிவு அறன்னா கொஞ்சம் கூட கண்டமே இல்லாம, கேப்பே இல்லாம அகண்டமாக கரந்த சில்லிடம், சில்னா சின்ன இடம், கரந்தனா வெரி 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 அல்பமான இடத்துலையும், ரொம்ப ஸ்மால், கரந்தனா சூக்ஷ்ம மறைஞ்சு இருக்கான். இடம் திகழ் பொருள் தரும், ஒவ்வொரு இடத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்கள்லையும் இருக்கான் பகவான். அல்பமான சின்ன சின்ன இடத்துலையும் இருக்கான். ஸ்வயம் பிரகாச ஒளிமயமான இடம் திகழ். இடம் திகழ்னா என்ன? பிரகாசமானது, ஸ்வயம் பிரகாசமான ஒளிமயமான ஆத்ம வஸ்து பொருள். இடம் திகழ் பொருள் எல்லா இடத்துலயும் இருக்கான் பகவான். கரந்து எங்கும், கரந்துனா மறைஞ்சு, எங்கும்னா எல்லா இடத்துலையும் நிறைந்து பறந்து உலன், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கான் எம்பெருமான். இவை உண்ட கரனே, இது எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றான்? கடைசியில தனக்குள்ளேயே வந்து சாப்பிட்டு இவை எல்லாத்தையும் தானே உண்டு. கரன், கரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தினுடைய ஞானத்தினால தெரிஞ்சுக்கப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்திரமானவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்கே. தனக்குள்ளேயே அடக்கி எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுண்டு ஸ்திரமாக இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். கரவிசும் வெறிவழி நீர் நிலமிவை மிசை பரணவில் திரள் வலி அழிபொறையாய் நின்ன பரநடிமேல் குருகூர் சடகோவன் சொல் நிறநிறையாயிரத்து இவை 10 வீடே. இந்த 10 பாசுரங்களை யார் ஒருத்தர் சொல்றாளோ அவ மோட்சத்தை அடைவார்கள் என்று பலஸ்ருதி. கர விசும்பு, கரனா திருடமானதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. திருடமானது, திடமானது. இன்னொரு அர்த்தம் சூக்ஷ்மமானது அப்படிங்கிறதையும் சொல்லணும். விசும்புனா ஆகாசம், எரி நெருப்பு, வழி காற்று, நீர் நிலம், இவை மிசை, இது எல்லாத்திலையும் பரனவில் திரள்வல். பரன் நவில், பரன் நவில்னா சிறந்த சப்தம், பரன்னா சிறந்தது, நவில்னா சப்தம், நவிலக்கூடியது சப்தம், சப்தஸ்வரூபமா இருக்கான் பகவான். திரள் அப்படின்னா சக்தி, எரிக்கக்கூடிய சக்தி. பலி அப்படின்னா என்னது? பலம், தூக்கர சக்தி. அழி அப்படின்னா என்னது? குளிர்ச்சி. பொறை அப்படின்னா பொறுமை. பஞ்சபூதங்கள்ல பஞ்ச விஷயங்களா பகவான் இருக்கான். காத்துல சத்தமாக இருக்கான், சிறந்த சத்தமாக இருக்கான். நெருப்புல எரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கான். காத்துல தூக்கக்கூடிய சக்தியா இருக்கான். நீர்ல எம்பெருமான் குளிர்ச்சியாக இருக்கின்றான். நிலத்தில எம்பெருமான் பொறுமையாக இருக்கின்றான். இது இந்த குணங்களாக பகவான் நிற்கின்றான். இவை ஆகி நிற்கக்கூடிய
பரனாகிய பராபரனாக விளங்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை குறித்து குருகூர் சடகோபன் ஆழ்வார் திருநகரியிலே அவதாரம் செய்த சுவாமி நம்மாழ்வார் சொல்லக்கூடிய நிறநிறை ஆயிரத்து நிரல்னா என்னது? சொல்லும் பொருளும் நிறைந்து இருக்கிறதுக்கு பேர் தான் நிரல் அப்படின்னு பேர். நிரல் அப்படின்னாலே அழகான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல அற்புதமான பொருள், இசை, இதெல்லாம் நிறைந்த 1000 இவை 10. இந்த 1000 பாசுரங்களுக்குள்ள இந்த 10 பாசுரங்களும் வீடு பேற்றை கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். ஓகேவா? இப்ப இந்த 11 பாசுரங்களை இப்ப சேவிக்கிறேன். நல்லா கவனிங்க, அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு சேவிங்க எல்லாரும். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர் வரமதி நலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன், துயரறு சுடரடி தொழுதெழன் மனனே, மனநகமலமர மலர்மிசை எழுதரும், மனநுணர்வளவிலன் பொறியுணர்வயிலன், இனநுணர் முழு நலம் எதிர்நிகழ் கழிவினும், இனநிலன் என நுயேர் மிகுநரையிலனே, இளனது உடையனிது என நினைவறியவன், நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன், புலனொடு புலநலன் ஒழிவிலன் பதந்த அந்நலனுடையொருவனை நனுகினம் நாமே, நாம் அவனிவனுவன் அவளை வழுவள் எவள், தாம் அவரி வருவர் அது இது உதுயது, தீமவை இவையுவை அவை நலம் தீங்கவை, ஆமவையாயவையாய் நின்ன அவரே, அவர் தமதமது அறிவறி வகை வகை, அவர் இறையவர் என அடியடைவர்கள், அவர் இறையவர் உறைவில் அறியவர், அவர் விதி வழி அடைய நின்னனரே, நின்னரிருந்தனர் கிடந்தனர் தெரிந்தனர், நின்னிலரிருந்தினர் கிடந்திலர் தெரிந்திலர், எண்ணும் மொழியல் என நினைவறியவர், என்னும் மொழியல் கொடு நின்ன எந்திடரே, திடவிசும்பெரி வழி நீர் நிலவிவை விசை படர்பொருள் முழுவதுமாய் அவை தோறும், உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன், சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே, சுரர் அறிவரு நிலை மின் முதல் முழுவதும், வரன் முதலாயவை, முதலாய பிளஸ் அவை முதலாயவையும் சேர்த்திக்கலாம் இந்த இடத்துல, வரன் முதலாயவை முழுதுண்ட பரவரம், புறமுழுவும் நெறித்து அமரர்க்கும் அறிவியந்தோ, அரணயன உலகழித்தமைத்துடனே, உளனில் உடன் அவன் உருவமி உருவுகள், வரன் முதலாயவை, இங்கேயும் அதேதான், முதலாய பிளஸ் அவை முதலாயவை, உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளநலனெனில் மாறலையா, உளநலனெனில் அவன் அருவம் இவ்வுருவுகள், உளனென இளனென இவை குணமுடைமையில், உளனிரு தகைமையோடு ஒழிவிலன் பறந்தே, பரந்தகன் பறவையுள் நீர்தொறும் பரந்துளன், பரந்த அண்டமிதென நிலவிசும் பொழிவர, கரந்த சில்லிடந்தொரும், சில்லிடம்னா சின்ன இடம், இடந்திகள் பொருள் தோறும், கரந்தெங்கும் பரந்துடன் இவை உண்ட கரனே, கரவிசும்பெரி வழி நீர் நிலமிவை மிசை, வரனவில் திரள் வலி அழி பொறையாய் நின்ன, பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல், நிறநிலையாயிரத்து இவை 10 வீடே, கரவிசும்பெரி வழி நீர் நிலமிவை மிசை, வரனவில் திரள் வலி அழிபொறையாய் நின்ன, பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல், நிறநிலையாயிரத்து இவை 10 வீடே.
இந்த பாசுரத்துல என்னென்ன சொல்றாருன்னா, முதல் பாசுரத்துல பகவான் மயர்வர மதிநலம் அருளியவர், உயர்வர உயர்நலமுடையவர், மயர்வர மதிநலம் அருளியவர், தேவர்களுக்கு இல்ல நித்திய சூரிகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், அப்கோர்ஸ் தேவர்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், அவருடைய நம்முடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய அவருடைய திருவடியை தொழுது சம்சார சாகரத்திலிருந்து நீ மீள்வாயாக என்று மனசுக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்தது, நம்மளுடைய மனசினாலேயோ இல்ல புலன்களினாலேயோ உணர முடியாத எம்பெருமான் என்று பூர்ண ஞான ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் இது எல்லாத்திலையும் இருக்கக்கூடியவன், இது எல்லாத்திலையுமே தனக்கு நிகரோ இல்ல மேலானவரோ இல்லாதவன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது இல்ல இது இருக்கு அப்படிங்கிற நினைவை நம்ம சுவாமி இது உடையவர் இது இல்லாதவர் என்று அவரை சொல்லவே முடியாது அப்படிங்கிறார். எல்லா ரூபமாகவும் இருக்கிறவர் அரூபமாகவும் இருக்கக்கூடியவர்ங்கிறார். புலனோடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை அணுகினம் நாம். அவனுக்கு இந்திரியங்களாவே தேவர்கள் இருக்கான்னு சொல்றா. அப்ப புலன்கள் உடையவன்னு சொல்லலாம், இல்ல பாக்குறதுக்கு தெரிய மாட்டேங்கிற அதனால புலன்கள் இல்லாதவன்னு சொல்லலாம். ஆனா ஒரு இடத்துலயே நீக்கமர நிறைந்து நலனுடைய ஒருவனை, இதெல்லாமாகவும் இருக்கக்கூடிய குணங்கள், கல்யாண குணங்கள் உடைய ஒருத்தனை நாங்கள் சரணாகதி பண்ணினோம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஆண்பால் பெண்பால் பலன்பால் பலவின்பால் ஒன்றன்பால் எல்லாமாகவும் அவனே இருக்கான்னு சொன்னார் 4வது பாசுரத்துல. 5வது பாசுரத்துல அவாவாவுடைய உபாசனா மூர்த்தி வச்சு உபாசனா பண்றா. ஆனா அந்த உபாசனா மூர்த்திகள் எல்லாம் பகவான உபாசிக்கிறது, அந்த உபாசனா மூர்த்திகளுக்குள்ள எல்லாம் அந்தர்யாமையாக இருந்து அவனே எல்லாருக்கும் வேண்டியதை எல்லாம் கொடுக்கறான் என்று சொன்னார். அப்புறம் அவன் நிக்கிறானா, உட்கார்ந்து இருக்கானா, படுத்துட்டு இருக்கானா, நடந்துட்டு இருக்கானா அப்படிங்கிற அந்த இயல்பு வேற வேற இயல்பு அவன் உடையவன் என்று நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா வேதங்கள் அச்சுதனாக என்றும் ஓர் இயல்பு உடையவனாக அந்த எம்பெருமானை திருடனாக சொல்லுகின்றன என்று சொல்லுகின்றார். அடுத்து பஞ்சபூதங்கள் உண்டான இந்த பிரபஞ்சத்துல பகவான் எப்படி நிறைஞ்சு நீக்கமர நிறைஞ்சிருக்கான்னா, இந்த உடம்புல உயிர் எப்படி நிறைஞ்சிருக்கோ அது மாதிரி இருக்கான் என்று வேத ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் இந்த உலகத்தை கடைசியில சம்ஹாரம் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுறான்னு சொல்றார். அதுக்கப்புறம் அவனே பிரம்மாவாகவும் சிவனாகவும் இருந்து படைத்தலையும் அழித்தலையும் செய்கிறான்ங்கிறத 8வது பாசுரத்துல சொல்றார். அவனே இருக்கான்னு சொன்னா இருக்கான், இதெல்லாம் ஸ்தூல ரூபம். அவனுக்கு இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சூக்ஷ்ம ரூபம். அப்ப ஸ்தூலம் சூக்ஷ்மங்கிற 2 ரூபத்திலையும் பகவான் இருக்கான். சகுண பிரம்மமாவும் இருக்கான், நிர்குண பிரம்மமாவும் அவன் இருக்கான் என்று சொல்லுகின்றார். அடுத்தது, பெரிய கடலுக்குள்ள நீராக நீருக்குள்ளேயும் பகவான் இருக்கான், பூமியில இருக்கான், நிலத்துல இருக்கான், வானத்துல இருக்கான். ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும், சின்ன சின்ன இடத்துல இருந்து பெரிய இடம் வரைக்கும், சித்ஸ்வரூபம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் மறைஞ்சு பறந்து கடந்து கலந்து எல்லா இடத்துலையும் இருக்கான் என்று சொல்றார். அதுக்கப்புறம் வானத்துக்குள்ள சத்தமாகவும், அதாவது ஆகாசத்துல சப்தமாகவும், நெருப்புல எரிக்கக்கூடிய சக்தியாகவும், காற்றுல ஒரு பொருளை தூக்கி அடிக்கக்கூடிய சக்தியாகவும், ஜலத்துல குளிர்ச்சியாகவும், நீருக்குள் நிலத்திலே பொறுமையாகவும் இருக்கின்ற அந்த எம்பெருமானுடைய திருவடி மேல குருகூர் சடகோபனாகிய சுவாமி நம்மாழ்வார் சொன்ன இந்த 1000 திருவாய்மொழி பாசுரங்களுக்குள்ள இந்த 10 பாசுரங்களும் வீடு பேர் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, வைகுண்டத்தையே கொடுக்கக்கூடியது என்று ஆழ்வார் அருளி செய்தார். 11 பாசுரங்கள், 10 முதல் திருவாய்மொழி இன்னைக்கு சேவிச்சோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.